ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ. இந்த வீடியோ மட்டும் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரீஜன் இஸ் கரெக்ட். நம்மளோட ரீஜன் வந்து கரெக்டாக இந்தியா கரெக்டாக இதாக இருக்குது. உங்களுக்கு எந்த ரீஜன் சொல்லி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அ மொமெண்ட் ஸ்க்ரீன் பேசிக்ஸ் கீபோர்ட் லேஅவுட் ஆட் பண்ணணுமா? உங்களோட கீபோர்டு இது அப்படின்னு கேட்கும். இங்கிலீஷ் இந்தியா தான் நம்மளுது. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். முன்னாடி செகண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இது பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை, நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு நெட்ஒர்க்கு கேட்கும். இந்த நெட்ஒர்க்கில் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்டுன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நான் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்னென்னலாம் பண்ணணுன்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வழியாக நீ இப்போ லாகின் பண்ணு அப்படி இப்படின்னு கேட்கும். ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்டு சடனாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரோ வெர்ஷனில் எல்லா வெர்ஷன்லையும் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்களால் போக முடியுங்கிறதுனால. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்டுன்னு கொடுத்துடுங்க. ஓகேவா? ஓகே, கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப்னு இருக்கிறதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் மோர் டைம் ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் மோர் டைம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் டைம் ரீஸ்டார்ட் ஆகுது. வெயிட் பண்ணணும், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும், பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். ஓகே, ஓகே, இது சேம் அதே ஸ்க்ரீன் தான். நான் விண்டோஸ் 10 தான். ஸோ நான் அதை அப்படியே ஸ்கிப். உங்களது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக காமிக்காது, கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது அப்படி கேட்காது. இதே ஜஸ்ட் அப்படியே இதாகிடும். நார்மலாக வர மாதிரி வந்துடும், புது கம்ப்யூட்டர் வர மாதிரி. என்ன வந்து ஏற்கனவே இது இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது வருது. ஓகேவா? அதான் வந்து என்கிட்ட இருக்கிறது 3 பார்ட்டிஸ், 2 ஒரு எஸ்எஸ்டி இருக்குது, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஓகேவா? எஸ்எஸ்டிக்கான இது அது 2 இருக்குது. மிச்சம் மற்ற 2 மொத்தம் 1 ஹார்ட் டிஸ்க்கு. இன்னொன்று இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு இது இருக்குது. அது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க் வந்து ரிப்பேர் ஆன ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் வந்து எஸ்எஸ்டிலே நின்று போச்சு. ஸோ அதனால் அது நான் டெலீட் பண்ணாமல் கேட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்களுக்கு வரும்போது இன்கேஸ் டியூல் பூட்டாக வந்தும்போது என்ன வச்சுருந்தேன், விண்டோஸ் 10 யூஎஸ்ஆ இது காமிச்சிச்சு அப்படின்னாக்கா அப்படி தான் கொடுக்கணும். இப்போ இது கரண்ட்டாக விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் தான் டிஃபால்ட்டாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்படணும். ஓகேவா? ஓகே, ஓகே, இதுதான் நெட் கனெக்ட் யுவர் நெட்ஒர்க்குன்னு திரும்ப வந்துடுச்சு. இப்போ சேம் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்டுன்னு கொடுத்துருங்க. கண்டினியூ வித் லிமிட்டட் செட்டப், நார்மல் தான். ஏன்னா நம்மளுக்கு லோக்கல் அக்கௌண்ட் தான் வேணும். ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் திஸ் பிசி? யார் வந்து இந்த பிசி யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்குது. நார்மலாக நான் கொடுத்துக்கிறேன். நான் சேனல் பேர் கொடுத்தேன். ஓகே, நான் என் சேனல் நேமே கொடுத்துட்டேன். ஓகே, ஈஸிடி கேட் சிஸ்டம்லே நான் கொடுத்துருக்கேன். கேட் மெமரபிள் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. நான் என் பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்றேன்.
ஓகே, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் போட்ட பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் மோர் இது பண்ணுறேன். பவர் கட் ஆனதுனால அது செட்டப் பண்ணிட்டாகலை. ஸோ அதனால் நான் திரும்ப பே பண்ணணும். ஓகே, செட் பண்ணியாச்சு. EasyDKHTMLன்னு இதுதான் நம்ம. ஓகே, பாஸ்வேர்டு எனக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் மூமெண்ட். இப்போ இது இன்னும் ஆன் பண்ணிக்கணும்னா லொக்கேஷன் ஆன் பண்ணிடணும். டெஸ்க்டாப் நோட்டிஃபிக் டேட்டா தேவையில்லை. ஓகேவா? இதில் ட்ரைலேட்டட் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. அட்வர்டைஸிங் ஐடியா அன்வான்ட் ஆட்ஸுக்கு வேண்டாம். இதில் ஃபைன் மை டிவைஸ் லிங்கிங் அண்ட் டைப்பிங் மட்டும், இந்த 3 மட்டும் எனேபிள் பண்ணிச்சு. மற்ற 3 ஆஃப் பண்ணிடுங்க. இது இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வச்சு அக்செப்ட். ஓகேவா? இப்போ லெட் கான்டாக்ட் ஹெல்ப் யூ திங்ஸ் டன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து ஜஸ்ட் ரீஸ்டார்ட் ஆகிறது. அவ்வளோதான், நம்மளோட விண்டோஸு ரெடி, ஓஎஸ் ரெடி. பாருங்கள், 30 நிமிஷத்துலேயே வேலையை முடிச்சிட்டோம். பாருங்கள், டைம் எடுக்கலை, ஒரு இதுவும் எடுக்கலை. திஸ் மை டேக் செவரல் மினிட்ஸ். ஏன்னா நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நம்ம டெஸ்க்டாப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது கொஞ்சம் அப்படி டைம் எடுக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. லீவ் எவ்ரி திங் டு அஸ்ன்னு காமிக்குது. அதாவது என்கிட்டே விட்டுனுங்க அப்படின்னு சொல்லிடுது. கீழே டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசி. அதான் இந்த செட்டப்பில் நீங்கள் பிசி ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். உங்கள் பிசி அல்லது லேப்டாப் நீங்கள் பிசி யூஸராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ண பாருங்கள். அப்போ தான் பவர் கட் ஆனாலும் எந்த இஷ்யூவும் இன்ஸ்டாலேஷன் அப்போ அஃபெக்ட் பண்ணாது, இல்லைன்னா அஃபெக்ட் பண்ணிடும். இதுதான் லேப்டாப் யூசர்ஸ்க்கு என்ன இதுனா சார்ஜர் கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓஎஸ் நம்மளுக்கு ரெடியாகி வந்தாச்சு பாருங்கள். டெஸ்க்டாப்பை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ இங்கே ஓஎஸ் நம்மளுக்கு போட்டாச்சு, ரெடியாக வந்தாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆனதுன்னே செட்டிங்ஸ் போய் காமன் செட்டிங்ஸ் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். இதோட மேலே இந்த வீடியோ முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ இன்னும் நிறையா இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.